இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ரொம்ப சித்திரவதை செய்யப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு மரணமாகி இருந்தாங்க. அவங்களுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கொதித்து போயிருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆகிடுச்சு. ஆனால் இது தொடர்பாக யாருமே கைது செய்யப்படலையே அப்படின்ற ஆதங்கம் இருந்த நிலையில இந்த சம்பவத்தை செய்த கொடூரன் பாவி சிக்கி இருக்கான். யார் அவன், இதை எப்படி, இந்த சம்பவத்தை எப்படி செய்தான், எப்படி அவன் சிக்கினான் அப்படின்றத பற்றி தெளிவா துல்லியமா பார்க்க போறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடையணும். இந்த மோசமான சம்பவத்தை செய்த குற்றவாளி இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே குளத்தூர் அப்படின்ற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி கடந்த மார்ச் 10ஆம் தேதி வீட்டில் இருந்து அருகே இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க போனாங்க. அதன் பிறகு மறுநாள் 11ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அவங்க காலமான நிலையில மீட்கப்பட்டாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைய வரைக்குமே இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆகுது. அந்த மாணவியின் உடலை பெறாம உறவினர்களும் கிராம மக்களும் அந்த மாணவியின் பெற்றோரும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. எதற்கு அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, குற்றவாளியை எப்போ கைது செய்வீங்களோ அப்போதான் உடலை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போராட்டம் இன்னமும் நடந்து கொண்டு தான் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த கொடூரன் தற்போது சிக்கி இருக்கின்றான். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேர்ல 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் தொடர்புடையவன் யார் யார் அப்படின்றத பற்றி தீவிரமான விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இவன் சிக்கி இருக்கான். மாணவியின் உறவினர்கள், கிராமத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி அருகே வேலை பார்த்த வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடந்தது. கிராமம் முழுவதுமே வீடு வீடாக சல்லடை போட்டு விசாரணை நடத்தினாங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டாங்க அப்படின்றத கண்டறிய முடியாம தொடர்ந்து போலீசார் திணறிட்டு இருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வழக்குல சந்தேகத்தின் அடிப்படையிலையும் 6 பேருக்கு DNA மருத்துவ பரிசோதனையையும் காவல்துறையினர் எடுத்திருந்தாங்க. ஆனா அதிலையும் பலன் அளிக்கல. இப்படியாப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான சூழ்நிலையில இந்த பாவி எப்படி சிக்கனா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, அந்த மாணவி காலமாகி கிடந்தாங்க அல்லவா அந்த காட்டு பகுதியில், அதை சுற்றி சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லை. கொஞ்சம் தள்ளி ஒரு காற்றாலை இருக்கின்றது. அந்த இடத்துல சிசிடிவி இருக்கின்றது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் வந்திருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்திருக்காங்க. அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கண்டுபிடித்ததில் அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் பகுதியில் இருந்து மர்ம நபரால் திருடி கொண்டு வரப்பட்டது அப்படின்றதும் தெரிய வந்தது. அந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயிருந்தது அப்படின்ட்டு காவல் நிலையத்திலையும் புகார் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை தொடர்ந்து உடனடியாக தூத்துக்குடி மாவட்ட போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் சென்றிருக்காங்க. அங்கே சென்று இந்த வாகனம் காணாமல் போனதெல்லாம் பற்றி ஆய்வு செய்திருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணமாக இந்த சம்பவத்தை செய்தது யார், ஏன் இந்த வண்டியை எடுத்துக்கொண்டு அவன் அந்த காட்டு பகுதிக்கு போனான் அப்படின்ற மாதிரி விசாரணை நடத்தினதில் அந்த மர்ம நபர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவன் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கின்றது. இதனை தொடர்ந்து அவனை பிடிப்பதற்காக தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தினதில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பகுதியை சேர்ந்த 30 வயதான தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவன் தான் இந்த சம்பவத்தை எல்லாம் செய்திருக்கான் அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. இந்த தர்ம முனீஸ்வரன் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மிக மிக முக்கியமாக
இவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றான். இவன் தான் இந்த சம்பவத்தை செய்தானா, இந்த மோசமான காரியத்தை செய்தது இவன் தானா அப்படின்ற சந்தேகமே தேவையில்லை. இவன் தான் அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அவனுடைய விரல் நகங்களுக்குள் சிக்கிய தசை துண்டு தான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஆதாரமாக மாறி இருக்கின்றது. இவனிடம் நடத்திய DNA பரிசோதனைகளை கச்சிதமாக ஒத்து போயிருக்கின்றது. அதனால தான் இவன் தான் இந்த சம்பவத்தை செய்தான் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கமும் கிடைத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போராடி இருக்காங்க அப்படின்றதும் இதன் மூலமாக நன்றாகவே தெரிய வந்திருக்கின்றது. இந்த மோசமான சம்பவத்தை செய்த இவன் 9 நாட்களாக பார்த்தீங்கன்னா அங்கும் இங்கும் சுற்றி வந்திருக்கின்றான். எந்தவித ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இவன் இந்த சம்பவத்தை நான் தான் செய்தேன் அப்படின்ற அளவிற்கு திமிராகவும் இருந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த கொடூரனை பற்றி இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது 2020ஆம் ஆண்டு எட்டயபுரம் பகுதியில் இந்த மாணவிக்கு நடந்தது பார்த்தீங்களா, இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை 60 வயதான ஒரு மூதாட்டிக்கும் பண்ணியிருக்கின்றான். ஆனால் அப்போது கைதாகி இருக்கின்றான். ஜாமீனில் வெளியே வந்து சுற்றி இருக்கின்றான். இவன் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்தவன். இவனுக்கு இங்கே என்ன வேலை? இவன் தான் இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளியா அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் எழுந்த நிலையில இந்த மோசமான சம்பவத்தை அந்த 60 வயது மூதாட்டிக்கு நடந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த எட்டயபுரத்தில் நடந்திருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கையெழுத்து இடுவதற்காக வந்தபோது தான் அந்த கிராம பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவிக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை இந்த கொடூரன் செய்திருக்கின்றான் அப்படின்ற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கின்றது. இவனுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரனாம். இவன் மார்ச் 19ஆம் தேதி மதிய வேளையில தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். இவனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளை மேலும் சில திடுக்கிடும் உண்மைகளும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது அந்த இடத்துல அந்த மாணவியை இவன் பார்த்ததும் என்னென்ன செய்தான் அப்படின்ற மாதிரியான உண்மைகளையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றான். அதையும் மீறி அந்த மாணவி தப்ப முயன்றது அப்படின்னு அனைத்து உண்மைகளையுமே இவன் ஒப்புக்கொண்டிருக்கின்றான். கிட்டத்தட்ட 10 நாட்களாக போராடி கொண்டிருந்த அந்த மாணவியின் பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா உறவினர்களும் பார்த்தீங்கன்னா உடலை வாங்குவதற்கு தற்போது சம்மதம் தெரிவித்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் 10 நாட்களாக காவல்துறையினர் போராடி இவனை கைது செய்திருக்காங்க. நிச்சயமாக இவனை வெளியே விட்டா இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடரும் அப்படின்றதற்கு இதுதான் உதாரணம். இதற்கு முன்னாடியே இவன் இப்படி செய்திருக்கான். இவனுக்கு எதுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அப்படின்றது தான் புரியாத புதிராக இருக்கின்றது. ஒரு 60 வயது மூதாட்டிக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அப்படியெல்லாம் செய்து அவங்க மரணமும் ஆகியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவனை வெளியே விட்டது யார் தவறு அப்படின்றது தெரியல. இந்த மாதிரியான நபர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு அப்படின்றத மட்டும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாணவியின் விவகாரத்துல அந்த மாணவிக்கு இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திய இந்த கொடூரன் சிக்கி இருக்கான் அப்படின்ற விஷயம் பலருக்கும் தெரிய வர இந்த பதிவு நிச்சயம் உதவும்.